கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே வேதப்பாட ஆராய்ச்சிக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தேவனுடைய ஜீவனில் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் வாழ்ந்து பரலோகத்தை பூமியில் கொண்டு வருவீர்களாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய அனாதி நோக்கம் ஆதி முதல் உலக தோற்றத்திற்கு முன்பே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்தது, நாம் பரலோகத்தை பூமியில் கொண்டு வர வேண்டும். பூமி பரலோகத்தால் நிரப்பப்பட வேண்டும். இதுவே அவருடைய அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்திற்காக மனிதனை சிருஷ்டித்து தம்முடைய ஜீவனை, சுவாசத்தை அவனுக்குள் கொடுத்தார். அவருடைய ஆவியே அவனுக்குள்ள கொடுத்தார். ஆகவே அவன் தேவ சாயலில், தேவ ரூபத்தில் தன்னுடைய ஆவியிலே இருந்தான். ஆகவே அந்த தேவ சாயல் என்பது ஆளுகையின் சாயல் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன முதலாம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்தில் அதை சொல்லிட்டு தான் அவர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதலாம் அதிகாரத்திலே சர்வத்தையும் அவர் எவ்வாறு ஆளுகை செய்தார் என்பதை காண்பித்து விட்டு 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்ல பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப என்ன பாருங்க, முதல்ல சொல்றாரு நமது சாயலில் நமது ரூபத்தில், அதாவது அவருடைய ஸ்பாவத்தில், அவரை போல அவருடைய திறமையில், அவருடைய அட்ரிபியூட்ஸ் அண்ட் எபிலிட்டி, அவருடைய திறமையில் மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், நம்முடைய என்று சொன்னவர் நாம் ஆளுவோம் என்று அவர் அங்கு சொல்லவில்லை. மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அவர்கள் என்று ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றார். அதிலே அவர் என்ன பண்ணிட்டாரு, மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுதே இந்த பூமிக்கு சொந்தக்காரராகிய அவர் அந்த பூமியை ஆளுகை செய்கிற, பூமியை நடத்துகின்ற, பூமியை பரலோகமாக்குகிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதத்தை மனிதனுக்கு கொடுத்தார் என்று அங்கு சொல்லப்பட்டுவிட்டது. அவர்கள் ரொம்ப தெளிவாய் வேத வசனம் சொல்லுகிறது. நாம் அல்ல, தேவனும் நாமும் அல்ல, அவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா பார்க்கும் பொழுது நாம் அவருடைய சரீரமாக அவர் நமக்குள் வந்து நாமும் அவருமாக செயல்படுகிறோம். ஆனா இங்க அவர் ரொம்ப தெளிவாய் சொல்றது, இந்த சரீரம் உள்ள மனிதன் தான் பூமிக்கு அதிகாரி, பூமிக்கு அதிபதி, பூமிக்கு ராஜா என்று. ஆவியாகிய தேவன், காணக்கூடாத தேவன், காணக்கூடாத மண்டலத்தில் இருக்கிற தேவன் காண்கிற உலகத்தை சிருஷ்டித்தார். காணாத இயற்கை காணாத ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து காண்கிற இயற்கை மண்டலத்தை சிருஷ்டித்த பின்பு இந்த காண்கிற இயற்கை மண்டலத்தை ஆளுகை செய்வதற்கு காண்கிற சரீரம் உள்ள மனிதனில் ஆளுகையை தந்தார். அப்போ இந்த காண்கிற உலகத்தை ஆளுகை செய்யும் அதிகாரம், ஆளுகை முழுவதுமாக மனிதனுக்கு கொடுத்து விட்டார். அதை சொல்லிட்டு தான் 28ஆம் வசனம் அதை திரும்ப சொல்ல, நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ it was totally dedicated to man on the day of creation. அப்போ மனிதனை எப்படிதான் சிருஷ்டித்தாரு, ஆளுகையின் சாயலில், ஆளுகையின் ரூபத்தில் தான் சிருஷ்டித்தார். அததான் அர்த்தாதிகாரத்துல சொல்லுவது பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், அவன் ஜீவ ஆத்துமாவானான். வேற எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அவர் இங்கு கொடுப்பதை பார்க்கிறோம். எதற்கு? அவரோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நமக்கு பூமியின் ஆளுகையை முழுவதுமாய் கொடுத்தார். சாத்தான் அதை
தன்னுடைய பொய்யினாலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்து திருடினான். அவனுக்கு அப்போ அதிகாரமே இல்லை. ஆனா அந்த சாயலையும் அந்த அதிகாரத்தையும் உணர்ந்தபடியினாலே தான் வஞ்சித்ததை தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்து கொடுத்து விட்டாரே என்று பார்த்தைய அவன் தேவனுக்கு சமமாய் இருக்க விரும்பினான். நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 14 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அதை நாம் பார்க்கலாம். சாத்தானை பற்றி சொல்லுகிற இடத்துல அப்போ அதை மனிதனுக்கு கொடுத்தபடியால் அவன் எப்படியாவது அதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய நய வஞ்சகம் தந்திரம் ஆதி முதல் அவன் அப்படித்தான் வேலை செய்யறான். இன்னைக்கு அவன் வேலை செய்யறது எப்படி? தந்திரம் தான். அவனுக்கு தேவதூதரின் விழுந்து போன தேவதூதரின் அதிகாரம் தான் இருந்தது. ஆனால் தன்னுடைய பொய்யினாலே தந்திரத்தினாலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்து தன்னுடைய பொய்யை நம்ப வைத்து தன்னுடைய ஆளுகைக்கு அவர்களை கொண்டு வந்தான். எந்த வினாடியிலே மறுபடியும் பிறந்த புது ஜனங்கள் புது சிருஷ்டிகள் கூட தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்துக்கு விரோதமாக சூழ்நிலைகள் மூலமாக பிசாசு சொல்லுகிற பொய்யை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நேரம் நாம் தேவனுடைய அதிகாரத்திலிருந்து அவருடைய அதிகாரத்துக்கு போகிறோம். அப்படிதான் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவ்வாறாக அவன் உலகத்தின் முழு ஆளுகையும் அவன் திருடி கொண்டான். ஆதாம் ஏவாள் இழந்தது மாபெரும் இழப்பு. என்னங்க? ஆளுகையை இழந்தார்கள். They lost the dominion. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை அவர்கள் இழந்தார்கள். தேவனோடு உள்ள உறவை இழந்தார்கள், ஆளுகையை இழந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக வந்து மனிதனாக வந்து, ஏன் இந்த அதிகாரம் மனிதன் தான் பெற முடியும், மனிதனாக வந்து சிலுவைக்கு சென்று அவன் தன் மேலே எந்த அதிகாரம் இல்லை என்பதற்கு மாசில்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, முற்றிலுமாய் தேவனை சார்ந்து செட் அபார்ட், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவ சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்கு என்னிடத்தில் உரிமை இல்லை, இதோ வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எந்தவித உரிமையும் இல்லை என்ற இடத்தில் அவர் காணப்பட்டபடியினாலே அவருடைய மரணத்திலே பிசாசானவன் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினபடியினாலே அந்த இரத்தத்தினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணம் குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே அவனை அங்கு அந்த அவனை அழித்தார் என்று எபிரேயர் 2 அதிகாரத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அவனை என்ன பண்ணாராம்? கொலேசியர் 2:15 சொல்லும்போது அவனை உரிந்து கொண்டு, எதை உரிந்து கொண்டார்? எதை திருடினானோ, ஆதாமிடமிருந்து திருடின அதிகாரத்தை, ஆதாமிடமிருந்து திருடின ஆளுகையை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கினார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப பாருங்க, அவனுக்கு இப்பொழுது அதிகாரமே இல்லை, முழுவதுமாக வெளியரங்க கோலமாக்கின. ஆங்கில வேதம் சொல்லும் பொழுது he made him a not zero, சைபர் ஆக்கினார், பூஜ்ஜியமாக்கினார். அவனுடைய வல்லமை அதிகாரம் எல்லாம் இப்பொழுது பூஜ்ஜியம். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. he is a fallen angel, he is a created being, சிருஷ்டிக்கப்பட்ட விழுந்து போன தூதன். அவனிடம் இருந்ததெல்லாம் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். அந்த அதிகாரம் ஆளுகையை உரிந்து கொண்டு அவனை பூஜ்ஜியமாக்கி
வெற்றி பவனி சென்றார். எப்படி? சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் வெற்றி சிறந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு இணைக்கப்பட்ட நாம் அவனை உரிந்து கொண்டு அவனை பூஜ்யமாக்கி காலின் கீழே தூசியாக்கி நாம் ஜெயம் பெற்று அவரோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம் என்று சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டியது சில உண்மைகளை நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுகிறார்களே, ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லுகிறார்களே, அதில் உள்ள சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அநேக தவறான கருத்துகள் உள்ளன. இவங்கெல்லாம் அப்படியே ஒரு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு சபையுடைய டினாமினேஷனும் வெவ்வேறு விதமாக இதை குறித்து சிந்திக்கிறார்கள். அதுதான் மித்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். So we must understand the myths and truth. அதாவது தவறான எண்ணங்களையும் சத்தியத்தையும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள். அது என்ன அறிவு? வெளிப்பாட்டு அறிவு. ஐம்புலன் உணர்வினால் வருகிற உலக அறிவு அல்ல. தேவ ஆவியானவர் நமது ஆவியிலே கொடுக்கிற வெளிப்பாட்டு அறிவு. இந்த யுத்தத்தை குறித்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு தேவை. ஏன்? நாம் ஆளுகை செய்கிறவர்கள். நாம் ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது இந்த பூமியை ஆளுகை செய்து தேவர் ராஜ்யத்தால் நிரப்ப வேண்டும். பரலோகத்தை பூமியில் கொண்டு வர வேண்டும். அந்த உத்தரவாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் அறிய வேண்டும், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வேலைக்காரர் அல்ல. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். குமாரத்திகளும் குமாரருமாய் இருக்கிறோம். We are no more servant. வேலைக்காரர்கள் அல்ல. இந்த ராஜ்யத்திலே ராஜாவும் ராஜாவுடைய பிரஜைகளும் அல்ல. யாரு? ராஜாவும் ராஜாவுடைய பிள்ளைகள். ராஜாவின் பிள்ளைகள் யார்? வேதம் என்ன சொல்லுகிறது? ராஜாக்கள் என்று சொல்லுகிறது. இந்த ராஜ்யத்திலே ராஜாக்கள் பிரஜைகளாக இருக்கிறார்கள். ஒன்று சொல்ல போனால் அந்த ராஜாவின் குமாரர் குமாரத்திகள் தான் இருக்கிறார்கள். There is no more relationship with the king and the people under his subjection. அவருடைய ஆளுகையில் இருப்பவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், ராஜாக்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய மனம் அதில் தெளிவாய் இருக்க வேண்டும். நமக்கு இந்த வருடம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தானியேல் 7:27 என்ன? ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. சதா காலங்களிலும் பூமியிலே ஆளுகை செய்வார்கள். அப்ப இந்த வருடம் தேவன் நம்மை பார்த்து எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம முதலாம் அதிகாரத்துல ஆதியாகமத்திலே பார்த்துட்டோம். அவர் ஆளுகையை கொடுக்கும் பொழுது மற்ற மனிதர்களை ஆளுகை செய்ய கொடுக்கவில்லை. பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற பொல்லாங்கனை ஆளுகை செய்கிற ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மனிதனை மனிதன் ஆளுவதை தேவன், அது உலக ராஜ்யம். உலக ராஜ்யத்திலே ராஜா அல்லது அதிபதி ஆளுகை செய்கிறார்கள் மனிதர்களை. ஆனால் இந்த பரலோக தேவர் ராஜ்யத்திலே அவ்வாறு ஆளுகை செய்யும் பிரஜைகள் அல்ல. நாம் யார்? அவருடைய ராஜாவின் பிள்ளைகள், ராஜாவின் குமாரர்கள், ராஜாவின் குமாரத்திகள். இட்ஸ் a kingdom of kings. அப்படிதானே? இந்த ராஜ்யம் ராஜாக்களால் நிரம்பின ஒரு ராஜ்யம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதை தெளிவாய் நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லும் பொழுது எதற்கு அதை நான் இன்று பேசுகிறேன்? நம் ஆளுகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து கிறிஸ்தவ வட்டாரத்திலே, சபையிலே
பல தவறான காரியங்கள் காணப்படுகிறது. ஆகவேதான் இவைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? நாம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய பரிசுத்தர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவர் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தர். அவர் பெற்ற பிள்ளைகள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அவரால் நாம் பிறப்பிக்கப்பட்டோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, உலகம் என்று சொல்லும் பொழுது பிசாசுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறப்பது எல்லாம், நாம் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறபடினால் நாம் உலகத்தை ஜெயிப்போம் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுகை செய்வோம், ஜெயிப்போம், ஆளுகை செய்வோம், மேற்கொள்ளுவோம். இது வேதம் தெளிவாய் சொல்லுகிற சத்தியம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். என்ன திடன் கொள்ள வேண்டுமாய்? அவர் எனக்காக என் பட்சத்தில் சிலுவைக்கு சென்று ஜெயித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இவ்வாறு அவர் ஜெயித்தபடினாலதான் நாமும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆகவேதான் முதலாவது பிரதானமாக நம்முடைய இருதயத்திலே நிலைநாட்டப்பட வேண்டிய சத்தியம், இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல, ஆனால் இதனுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம், ஜெயமோ அது என்னுடையது. ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:37, we are more than conquerors, முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே நாம் ஜெயத்தை பெற்றவர்கள். நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்கதான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து பவுலடிகளார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 10ஆம் வசனத்துக்கு வாங்க, 11ல வாங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆளுகை கொடுத்தது மற்ற மனிதர்களை ஆளுகை செய்வதற்கு அல்ல. மாம்சம் இரத்தமுடைய மனிதனை ஆளுகை செய்ய தேவன் அதிகாரமும் ஆளுகையும் கொடுக்கவில்லை. இது இருதயத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். யாரும் மற்ற மனிதர்களை, அது உலக ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலே எல்லோரும் ராஜாக்கள், எல்லோரும் பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸஸ். அந்த கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்கள் போராட்டம் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். அப்படின்னு தி ஹைரார்கி ஆஃப் சேட்டன். இந்த எதிரியின் கூட்டத்திலே அவனுக்கு ஒரு கீழே ஒரு பெரிய சேனையே இருக்குது. அதுதான் இங்க, அது என்னென்ன சேனை என்பதை, அவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்க என்ன சொல்றாரு? போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனா அவைகள் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஏன்? நான் ஏற்கனவே ஜெயித்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்குள் நான் இருக்கிறபடியால் நான் ஏற்கனவே ஜெயித்தேன். இந்த யுத்தத்தில், இந்த போராட்டத்தில் நாம் இனி போராடி யுத்தம் பண்ணி ஜெயிக்க போவதில்லை.
இந்த யுத்தத்தில், இந்த போராட்டத்தில் ஏற்கனவே ஜெயித்தவர்கள். இந்த யுத்தம் எங்கு நடக்கிறது? இந்த யுத்தம் நம்முடைய மனதிலே நடக்கிறது. இந்த யுத்தத்தில் பிரதானமாக பிசாசு செய்வது என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது? தந்திரம். அவனுடைய ஒரே ஆயுதம் தந்திரங்கள். தந்திரம் அப்படின்னா பொய், டிசெப்ஷன். ஏன் அவன் தந்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டும்? அவனுக்கு வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அவனுக்கு வல்லமையும் அதிகாரமும் இல்லாதபடியினாலே தந்திரத்தை உபயோகப்படுத்திதான் அவன் ஜெயிக்க முடியும். அவனுக்கு ஒருவேளை வல்லமை அதிகாரம் இருந்தா அவன் தந்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டாமே? இப்ப எப்படி நமக்கு வல்லமை அதிகாரம் இருக்கிறபடினாலே போ என்றால் அவன் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும், செய் என்றால் செய்ய வேண்டும். அவனுக்கு அப்படி இல்லை. அவன் தந்திரத்தினாலே, பொய்யினாலே, அப்படிதானே, மோசம் போக்க வேண்டும். அவ்வாறு அவனுடைய பொய்யை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் நம்முடைய எண்ணங்களை பிடிக்கிறான். நம்முடைய எண்ணங்களை பிடித்து பேச வைத்து, அவ்வாறு செயல்பட வைத்து, பழக்கமாக்கி நாளடைவில் அதை ஒரு ஸ்ட்ராங்ஹோல்ட் ஆக்குகிறான். அவ்வளவு தூரத்திற்கு மனதிலே அரண்களை எழுப்ப பார்க்கிறான். ஏன்? பொய்யை அரணாக மாற்றுவதுதான் அவனுடைய யுத்தம். அவனுக்கு வல்லமையோ அதிகாரமோ சுத்தமாக இல்லை. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தில் நாம் யுத்தம் பண்ணி போராடி ஜெயிக்க போவதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில் அப்படிதான் நினைக்கிறாங்க. நாம் போராடி ஜெயிக்க போவதில்லை. ஏற்கனவே எனக்காக என் பட்சத்தில் சிலுவைக்கு சென்று சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. I am more than conqueror. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2:15 எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை, என்ன வாசனை? வெற்றியின் வாசனை, தோல்வியே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த போராட்டத்தில், இந்த யுத்தத்தில் ஒருபோதும் தோல்வி இல்லவே 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 இல்லை. அது இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். ஏற்கனவே ஜெயித்தவர்கள். இந்த போராட்டத்தில் யுத்தத்தின் முடிவு என்ன என்பது எனக்கு தெளிவாக வெளிப்பாடாக தெரியும். என்ன? வெற்றி, வெற்றி, வெற்றி. தோல்வி என்பது இல்லவே 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 இல்லை. அதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். அந்த மனநிலையோடு நம்முடைய மனதின் எண்ணங்கள் மாற்றப்பட்ட மனோபாவத்தோடு அவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இனி நாம் போராடி அவனை மேற்கொள்ள போவதில்லை. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன், தன்னுடைய வல்லமை அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டவன், காலின் கீழ் தூசியாக இருப்பவன், அவனுக்கு பல் பிடுங்கப்பட்டவன், சிங்கத்தை போல எவனை கடிக்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரியவில்லை. எவனை விழுங்கலாமோ? ஏன்? பல்லெல்லாம் பிடுங்கப்பட்டு விட்டது சிலுவையிலே. அவனுடைய அதிகாரம் எல்லாம், வல்லமையெல்லாம் பிடுங்கப்பட்டு விட்டது. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. பொய்யை வைத்து பிழைப்பவன், தந்திரத்தினால் பிழைப்பவன், அவன் பலசாலி அல்ல, அவன் தந்திரசாலி. அவன் ஞானம் உள்ளவனும் அல்ல, அறிவுள்ளவனும் அல்ல. அவன் தந்திரசாலி. அவன் பராக்கிரமசாலி அல்ல. அவன் ஒரு கோலை. ஏன்? எல்லாமே உரிந்து கொள்ளப்பட்டவன்.
இஸ் a defeated foe. இந்த சத்தியம் இருதயத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். என்னை எதிர்த்து வருகிறவன், என்னோடு என் மனதின் மூலமாக போராடுகிறவன் ஏற்கனவே என்னால் தோற்கடிக்கப்பட்டவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு ஜெயிக்கும் பொழுது அவரோடு நான் இருந்தபடியினாலே, அவரோடு நான் மரித்தேன், அவரோடு நான் எழுந்தேன், அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். அவருடைய பாதங்களுக்கு சகலமும் இருக்கிறது போல என்னுடைய பாதங்கள் சகலமும் இருக்கிறது. நான் ஏற்கனவே இதை எடுத்து உங்களுக்கு எபேசியர் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் இதை காண்பித்த உங்களுக்கு. அப்போ இந்த மனநிலையில் காணப்பட வேண்டும். I am fighting against the enemy who is already defeated. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரியோடு நான் போராடுகிறேன். இந்த போராட்டம் என் மனதிலே நடக்கிற போராட்டம். என் மனதின் எண்ணங்களை பிடிக்க அவனுக்கு சத்தியம் தெரியும். மனதின் இப்ப அவனால ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துல இருக்கிறான். முழுவதுமாய் தோற்கடிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறான். அது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா எப்படியாவது இந்த உலகத்துல தன் காரியத்தை சாதிக்கணும்னு பொய்யை சொல்லி மனதிலே அரண்களை உருவாக்கி அதன் மூலமாக தன் காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிறான். ஆனா சத்தியம் 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 சொல்லுவது அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். அதிகாரம் வல்லமை உரிந்து கொள்ளப்பட்டவன், பூஜ்யமாக்கப்பட்டவன், பாதத்தின் கீழ் தூசியாய் இருப்பவன், பல் பிடுங்கப்பட்டவன். அதனாலதான் என்ன சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவன் என்ன தந்திரம் பண்ணாலும் ஒன்றும் வாய்க்காது. ஒன்றும் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த யுத்தத்தில் செல்லும் பொழுது இந்த சத்திய தவறான எண்ணங்களை எடுத்து போட்டு, இன்னைக்கு அநேகர் அப்படி சொல்றாங்க, பிசாசு ஓட்ட போகாதப்பா, அங்க போகாத, இங்க போகாத, அது ஒண்ணு அடிச்சிடும் பிடிச்சிடும். ஐயா, அடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. நீ எப்போ உன் மனதில அந்த பொய் இந்த அடிச்சிடும் பிடிச்சிடும், அப்படி ஆயிடு இப்படி ஆயிடுன்றாங்களே, அந்த பொய்யை மனதில ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, விசுவாசிக்கிறாயோ, அப்பந்தான் அவனுக்கு நீ ஆளுகை கொடுக்கிறாய். ஒன்றுமில்லாதவனுக்கு திரும்பவும் நீ ஆளுகை கொடுக்கிறாய், அதிகாரத்தை. ஏன்? அவன் பொய்யை ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே. அவன் பொய்யினாலதான் வருவான். ஆதாம் ஏவாள்கிட்ட எப்படி போனா? அவங்க ஏற்கனவே தேவ சாயல்ல தான் இருக்காங்க. இத சாப்பிட்டா நீங்க சாயலுக்கு மாறிடுவீங்க, தேவனை போல இருப்பீங்க, நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு பொய்யை சொல்லி பொய்யினாலே அவர்களை வஞ்சித்து ஆளுகையை பெற்றான். தேவகுமாரனத்துல அப்படிதான் வந்தான். நீங்க தேவகுமாரன் தானே, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே அப்படின்றான். எதற்கு? நீங்க தேவகுமாரன் ப்ரூவ் பண்ணுங்க, மேல இருந்து உழுங்க, தூதர்கள் வந்து தாங்கள ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றான். ஆண்டவர் அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்தாரா? அவருக்கு நன்றாகவே தெரியும், நான் தேவகுமாரன் என்று ப்ரூவ் பண்ண எனி சயின்ஸ் எனக்கு வேண்டாம், அடையாளம் வேண்டாம். ஏன்? மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை சொல்லுகிறது நான் தேவகுமாரன், வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு அதிகாரி. அவர் வார்த்தையிலே உறுதியாயிருந்தார். வார்த்தை தான். அதனாலதான் ஆண்டவர் இங்க அடையாளம் கேட்பாங்க. மத்தேயு 12 வந்தா இந்த மதவாதிகள் ஆவையில வந்து நீங்க தேவகுமாரன் என்ப திருப்பி இங்க ஒரு தடவை சோதிக்கிறான், அங்க ஒரு தடவை அந்த ஆளுகள் மூலமா சோதிக்கிறத பாக்குறோம். நீங்க தேவகுமாரன் கிறிஸ்து என்றால் ஒரு அடையாளத்தை காண்பீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு அடையாளத்தை எல்லாம் நான் காண்பிக்க மாட்டேன்டா, வேத வசனத்தை பாருங்க. மேசியாவை குறித்து என்னது? 3 நாட்கள் யோனாவை போல பூமியிலே இருப்பார் என்று தெளிவாய் அதை சொல்கிறார். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். ஏன் அப்படி சொல்றாரு? பிசாசு அவங்களுக்குள்ள பூந்து
பிசாசு அவர்கள் மூலமாய் பேசுகிறபடினாலே பொல்லாத விபச்சார சந்ததியார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி, வேத வசனமே அன்றி வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படாது என்று சொல்லுகிறார். பிசாசு இப்படிதான் பண்ணுவான் தெரியும் அவருக்கு. அவனுடைய பொய், நயவஞ்சகம், தந்திரம் அவரிடம் செல்லல. இன்னைக்கு நம்மிடம் அதைதான் எதிர்பார்க்கிறார். நமக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதே ஞானம், அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே பரிசுத்த ஆவியானவர், அதே வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வேதத்தை தியானித்து என்ன சொல்லுகிறது வேதம், தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரதானமாக நான் திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதால், இது பிரதானமான சத்தியம். கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதால் நான் தேவகுமாரன், அவருடைய சாயலில் இருப்பவன். அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது. அவரை பற்றிய உண்மை எல்லாம் என்னை பற்றிய உண்மை. இந்த வெளிப்பாடோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இல்லைன்னா பிசாசு இது மாதிரி ஒரு பொய்ய கொண்டாடுவோம், உங்களை சோதிச்சு பார்ப்பான். நீ ஏன் இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற மனம், சூழ்நிலை என்னவாய் இருந்தாலும் தேவ வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற மனம்தான் அவனை மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த யுத்தத்திலே நாம் ஏற்கனவே ஜெயித்தவர்கள். நாம் ஜெயிப்பதற்காக போராடுவதில்லை. நாம் ஏற்கனவே ஜெயித்தவள் என்ற மனநிலையில் இருந்து அவனை ஆளுகை செய்கிறோம். அவன் மேல் அதிகாரம் செலுத்துகிறோம். அவனுடைய பொய்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அவனுடைய வல்லமைக்கல்ல, அவனுடைய அதிகாரத்துக்கும் அல்ல. ஆகவே ஒன்றும் எந்த விதத்திலும் இந்த அதிகாரத்தை, ஆளுகையை, இந்த யுத்தத்தை நாம் செய்கிறபடியினாலே சேதப்படுத்த முடியாது. இந்த சத்துரு தோற்கடிக்கப்பட்டவன், அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டவன். அதிகாரம் மாத்திரமல்ல, அவன் அதுவரை உபயோகப்படுத்தின ஒரு ஆயுதமும் இருந்தது. அந்த ஆயுதத்தையும் தேவன் உரிந்து கொண்டார் என்று அதே கொலேசியர்ல நாம் பார்க்கலாம். கொலேசியர்ல அந்த வசனத்தை எடுங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் திரும்பவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்ன பண்ணார் பாருங்க, 14ஆம் வசனத்துல, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் விரோதமாக இருந்த கையெழுத்தை, எது நமக்கு விரோதமானது? நமக்காக ஆண்டவருடைய சாயல்னா என்னடா, நீ ஆண்டவருடைய சாயலை காண்பிக்கணும்னு பழைய உடன்படிக்கையில 10 கட்டளை அவர் எழுதி கொடுத்தார், அவர் கையெழுத்தாய் கற்பலகையில். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், மனிதனுடைய பலவீனத்தினாலே இதை செய்ய முடியாது என்பதை அறிந்து அதை தனக்கு ஆயுதமாக எடுத்துக்கொண்டான். நமக்கு ஏதுவாக இருந்த கட்டளையை, தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டிய கட்டளையை அவன் என்ன பண்ணிட்டான், தனக்கு ஆயுதமாக எடுத்துக்கொண்டான். ஆகவேதான் இந்த நியாய பிரமாணம் நமக்கு எதிரடையாக, ஏன் எதிரடையாக இருந்தது? பிசாசு அதை வச்சுதானே குற்றம் சுமத்த முடியும். அவன் பேர் என்ன? குற்றம் சுமத்துகிறவன், அக்யூசர் ஆர் சட்டான். அக்யூசர், குற்றம் சுமத்துபவன். அவன் குற்றம் சுமத்த வேண்டுமானால் நீ இந்த கட்டளையை அப்போ தேவனுடைய பிரமாணத்தை தனக்கு ஆதாயமாக்கி கொண்டான். அதை வைத்து மனுக்குலத்தை குற்றப்படுத்தி, குற்ற உணர்வை தந்து, ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து அவர்கள் மேல் தொடர்ந்து தன்னுடைய பாவம், சாபம், மரணம் மூலமாக ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சிலுவைக்கு சொல்லும் பொழுது நமக்கு எதிரடையாக
பிசாசு தனக்கு அது ஆதாயமாக்கி கொண்ட விரோதமாக இருந்த கையெழுத்தை எதிரடையாக விரோதமாக அது அவனுக்கு என்ன ஆச்சு? சாதகமாக இருந்தது. நம்மை குற்றப்படுத்துவதற்கு, நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு, நமக்கு தாழ்வு மனப்பான்மையை தருவதற்கு, தேவ பிரசன்னத்திற்கு செல்லாமல் நம்மை தடை செய்வதற்கு, பிசாசை தைரியமாய் எதிர்க்க நமக்கு ஒரு கோழைத்தனத்தை கொடுப்பதற்கு, பயத்தை கொடுப்பதற்கு இதை அவன் சாதகமாக்கி கொண்டான். ஆகவேதான் அவர் என்ன பண்ணாரா? அதை என்ன பண்ணார் பாருங்க, குலைத்து, நடுவில் இராதபடி, என்ன வார்த்தை பாருங்க, குலைத்து, டோட்டலி ஷட்டர்ட், நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. இப்போ அவனால குறை சொல்ல முடியும். இதுதான் எபேசியர்ல சொல்லுவார். நீங்க எபேசியருக்கு வாங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இதை சொல்வதை நாம் பார்க்கலாம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? இன்னும் நியாயப்பிரமாணத்தை கட்டி அழுகுற விசுவாசிகள் அநேகர் உண்டு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். எப்படி எனில், அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமானில் சொல்லிட்டு, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற நடிச்சவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணம், இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க, நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்ச மரணத்தினாலே ஒழித்து எப்படி நம்மை ஒப்புரவாக்கினார்? அதை முற்றிலுமாய் அவர் நிறைவேற்றினார். நமது சாயலில் நமக்காக நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். நியாய பிரமாணத்தில் ஒரு எழுத்து கூட மாறாது நிறைவேறும் வரை. ஆனா அவர் அதை நிறைவேற்றினார். நியாய பிரமாணம் கேட்ட நீதியை அவர் நிறைவேற்றினார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்க. எவ்வாறு நியாய பிரமாணம் கேட்ட நீதியை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் நிறைவேற்றினார் என்று அங்கு சொல்லிட்டு, அதே ரோமர் 10:4 அது சொல்லுகிறார். நியாய பிரமாணம் பூரணமாய் நிறைவேறினது என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது நான், அவருடைய கீழ்ப்படிதல் என்னுடைய கீழ்ப்படிதல். இயேசு நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் கைப்பிடித்தது என்னுடைய கணக்கில் வந்தது. அவருடைய தகுதி என்னுடைய தகுதி இவ்வாறாக முழுவதுமாய் அதை என்ன பண்ணிட்டாரா? தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, குலைத்து ஆணி அடித்து. அதன் மூலமாக பிசாசுக்கு இப்போ ஆயுதமே இல்லை. இவ்வளவு காலம் அதை வச்சுதான் குற்றம் சுமத்தி அவன் ஆண்டு கொண்டு வந்தான். நேத்து செஞ்சல்ல, முந்தா நேத்து அது பண்ணல, நீ கோபப்பட்டல்ல, நீ என்ன சத்தம் போட்ட, இத சொல்லி 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 ஆண்டு கொண்டு வந்தான். ஆனா இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? அது முற்றிலுமாய் எடுக்கப்பட்டது, முற்றிலுமாய் ஒழிக்கப்பட்டது, உழைத்து போடப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடினாலே அவன் இதை அறிந்தவர்களை குற்ற உணர்வு கொடுத்து ஆளுகை செய்ய முடியாது. ஆனா அவன் பொய்ய கொண்டு வரான். இது இன்னும் குலைத்து போடலப்பா, இன்னும் நியாயப்பிரமாணம் இருக்கதான் செய்து, நீ இன்னும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான் நீதிமான், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதான் பரிசுத்தவான் அப்படின்னு சபையில சிலரை பிடித்து போதிக்கவும் வைக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் ஆளுகையை பெறுகிறான். நல்லா பாருங்க, அவன் எப்படி பண்றான். அவன் நேரா வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுதா? குற்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்காமல் சாபமோ வியாதியோ குறைவோ தரித்திரமோ பிசாசின் கிரியல் ஒன்றுமே உங்களுக்கு வர முடியாது. குற்ற உணர்வை கொடுத்தாதான் நமக்கு விசுவாசம் எப்போ வருமா? 1 யோவான் 3:21 என்ன சொல்றாரு?
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொள்வோம். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என் இருதயமே என்னை குற்றவாளி என்று தீர்க்கும். ஏன் பிசாசு அதை எடுத்துக்கிட்டு ஏன் எண்ணமா என் மனதில் அதை சொல்லிக் கொண்டே இருப்பான், திரும்ப திரும்ப சொல்லுவான். இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன். இதை எடுத்துக்கிட்டு தான் அவன் குற்றம் சுமத்துவான். இப்ப அதையே கொலைத்து போட்டு விட்டாரு. ஆனா இதை அறியாத கிறிஸ்தவர்கள், வெளிப்பாடு பெறாத கிறிஸ்தவர்கள் எங்க இருக்காங்க? இருளில் இருக்கிறார்கள். பிசாசை பற்றி சில காரியங்களை அறிய வேண்டுமானால் அவன் இருளில் தான் கிரியை செய்ய முடியும். அவன் வெளிச்சத்தில் கிரியை செய்ய முடியாது. அவன் பகலுக்குரியவன் அல்ல, அவன் இருளுக்குரியவன். அப்படின்னா என்னங்க? வெளிப்பாடு இல்லாதவன் இருளில் இருக்கிறான். என் ஜனங்கள் அறிவு இல்லை, வெளிப்பாட்டு அறிவு இல்லை என்றால் இருளில் இருக்கிறார்கள், தடவி திரிகிறார்கள். ஆண்டவர் நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன். நீ யோவான் 11 எடுத்து படிச்சு பாருங்க, அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். அப்போ இருளில் தான் அவன் கிரியை செய்ய முடியும். அவன் பொய் வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆயிடும். அப்படின்னா என்ன? வெளிப்பாட்டு அறிவு இருக்கிற இடத்துல அவன் போய் எக்ஸ்போஸ் ஆயிடும், அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா உங்களை இருளில வைத்துட்டானா, உங்க கண்களை குருடாக்கிட்டானா, தாம் பொய்ய நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களை இருளில கண்களை குருடாக்குவான். சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு வெளிச்சமாய் இராதபடி அவருடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4 நம்ம அதை வாசிக்கிறோம். 4:4, 5, 6 கண்டினியூஸா நீங்க அதை வாசித்து பாருங்க, அந்த 3 வசனத்தையும் ரொம்ப தெளிவா. அப்போ எப்படி அவன் பண்றான்? பொய்யினாலே குற்ற உணர்வை கொடுக்கிறான். அப்ப இன்னைக்கு என்னமோ நிறைய காரியங்கள் சொல்றாங்க. வியாதியை முறிக்க வேண்டும், சாபத்தை முறிக்க வேண்டும், பாவத்தை முறிக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி இதுதான். என்ன வழி? குற்ற உணர்வை எடுத்து போட வேண்டும். How you break curse, how you break sickness, how you break sin, lack, தர்த்தனம் எல்லாம் எப்படி? Only by righteousness consciousness. அது பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 15:34 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீதிக்கு விழித்துக் கொண்டிருங்கள். அதாவது பிசாசு பாவம் மூலம் உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு விசுவாசத்தினால் வருகிற நீதியிலே எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், வெளிச்சத்தில் இருங்கள், வெளிப்பாட்டில் இருங்கள் என்று அந்த கான்சியஸ்னஸ் ஆல்வேஸ் 24/7 கான்சியஸ். நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி உடையவன், மனுஷ நீதி அல்ல. நான் தேவ, இது நான் சம்பாதிப்பதல்ல, இது இலவசமான ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பாவமானபடியினாலே நான் நீதிமான், இயேசுவுடைய கீழ்ப்படுதலினாலே நான் நீதிமான். அவருடைய நீதி நான் அவருக்குள் இருக்கிறபடியால் என்னுடைய நீதியானது. இதுல உறுதியாய் இருந்தோமானால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தாது. குற்றப்படுத்துகிறவன் வருவான், குற்றம் சொல்லுவான். ஆனால் நம்முடைய மனம் இதில் உறுதியா இருக்க வேண்டும். அதனாலதான் 1 யோவான் 2:14 என்ன சொல்றாரு? வாலிபர்களே, அவங்க பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னங்க? வேத வசனம் அவர்கள் இருதய, என்ன வசனம் அவர்கள் இருதய தரித்திருந்தது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அவருடைய சரீரம் ஒரு தரம் கிருபாதார பலியாக செலுத்தப்பட்டபடினாலே நான் நித்தியமான் என்ற தேவ வார்த்தை வசனம் நிலைத்திருக்கிறபடியால் அவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். பொல்லாப்பு ஒன்றும் அவளுக்கு நேரிடாது. அததான் அங்க ஐசாயா 54, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54:14 சொல்றாரு. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், தீங்குக்கும் தீமைக்கும் கொடுமைக்கும் தூரமாவாய். கொடுமை என்றது ஆங்கிலத்துல போடும் பொழுது அப்ரஷன். யாருங்க அப்ரஸ் பண்றவன்? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் இங்கிலீஷ்ல அப்ரஸ்.
அப்போஸ்தலர் 10:38 சொல்ற வசனத்துல அங்க பிசாசு வியாதியினால அப்ரஸ் பண்ணுகிறான். அததான் கொடுமை என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அதே வார்த்தை, சேம் வேர்ட். ஒடுக்குகிறான். சரியான தமிழ் என்ன? ஒடுக்குகிறான். அப்ரஷன் இஸ் ஒடுக்கப்பட்டுகிறான். அப்போ நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருந்தால் ஒடுக்கப்பட மாட்டாய். அப்படின்னா என்ன? சாத்தான் உன்னை ஆளுகை செய்ய மாட்டான், நீ அவனை ஆளுகை செய்வாய். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒடுக்குகிறவனை ஒடுக்குவோம் என்று. இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இந்த பிசாசு யார் என்பதை நாம் வெளிப்பாடாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒடுக்குகிறவன். எப்பொழுது அவன் நம்மை ஒடுக்க முடியும்? நான் நீதிமான் என்று அந்த நீதியிலே நான் எஸ்டாப்ளிஷ் ஆகல, ஸ்திரப்படல, அவன் என்னை ஒடுக்குவான். வியாதினால ஒடுக்குவான், சாபத்தினால ஒடுக்குவான், பாவத்தினால ஒடுக்குவான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணம் கீழ்ப்பட்டிராமல், உங்களுக்கு அது கிடையாது, கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறபடியால். கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து அவைகளை ஒருபோதும் நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி என்று எபிரேயர் 10, 15, 16, 17 வசனங்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம் பாவத்தை குறித்து நம்மை உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் அவ்வாறு உணர்த்துவது இல்லை. யோவான் 16 அதிகாரம் 6ல இருந்து வரிசையா 8, 9 வரைக்கும் வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு? அவர் நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார் என்று தான் சொல்லுகிறார். உலகம் அவிசுவாசத்தை குறித்து அங்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவது மறுபடியும் பிறந்தவன, நீ நீதிமான், you are a righteous person because you are in Christ. நீ மறுபடியும் பிறந்த நாளிலே கிறிஸ்துவின் நீதியை, பரிசுத்தத்தை பரிபூரணமாய் 100% பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறோமோ அதே பரிபூரண பரிசுத்தம் நீதியை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறது. இதுல உறுதியாய் தரித்திருக்கிறவன், அதுதான் சொல்றாரு. If you stand fast, இதில் உறுதியாய் தரித்திருந்தால் கொடுமைக்கு தூரமாவாய். You will be far from oppression. தூரமாவாய். பயத்துக்கும் திகிலுக்கும் அது உன் எல்லைகளிலே வராது. பயமோ திகிலோ கவலையோ சந்தேகமோ எல்லையில் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அதுதான் ஆளுகை செய்கிற வாழ்க்கை. ஆளுகை செய்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிபூரண நீதிமான். கிறிஸ்துவின் நீதி என்னுடைய நீதி. நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினாலே தேவன் நீதியாய் இருக்கிறேன். இதை திரும்ப 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 தினமும் சொல்ல வேண்டும். ஏன்? பிசாசு பொய்யினாலே, சூழ்நிலைகள் மூலமாக, ஐம்புலன் உணர்வுகள் மூலமாக இதை மறைக்க முயற்சிப்பான். ஏன்? அப்பதானே நம்ம இருளுக்கு போக முடியும், அவன் குற்ற உணர்வை தர முடியும். அப்பதானே நாம் அவன் மேல் ஆளுகை செய்யாமல் அவன் நம்மை ஆளுகிறவனாக பாவம், வியாதி, சாபம் இவைகளை நம்ம மேல திணிக்க முடியும். இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அவனுடைய திட்டம். யுத்தத்திற்கான அவனுடைய பிளானே அதுதான், திட்டமே அதுதான். அதை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், இந்த யுத்தத்திலே இந்த சத்தியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், அவன் யார் என்று உங்களுக்கு சொன்னேன். தேவனுக்கும் நமக்கும் எதிராளிதான், சந்தேகமே இல்லை. உண்மையாகவே இருக்கிறான். இது ஒரு கற்பனை அல்ல. பிசாசு என்பது ஒரு மனித கற்பனை அல்ல. வேதத்தின்படி உண்மையாக இருக்கிற ஒரு ஆவி. அவன் ஆவியா இருக்கிறபடினால நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் அவன் கிரியையின் மூலமாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பொல்லாவுகளின் மூலமாக. அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல, தேவனை போல. அவன் இஸ் நாட் ஈக்குவல் டு காட். சர்வ வல்லமை உள்ளவனும் அல்ல, சர்வ ஞானம் உள்ளவனும் அல்ல,
சர்வத்தில் வியாபித்திருப்பவனும் அல்ல. சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர் தேவன் ஒருவரே. அப்போ நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு ஒரு பலமும் வல்லமையும் கிடையாது. ஜீரோ. தேவனுக்கு சர்வ வல்லமை, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நமக்கு சர்வ வல்லமை, சர்வ அதிகாரம். அப்ப இஸ் நோ மேட்ச் ஃபார் அஸ். எந்த விதத்திலும் நமக்கு எதிர்த்து நிற்க அவன் தகுதியே இல்லாதவர். ஜீரோ வல்லமை, ஜீரோ அதிகாரம். நமக்கு 100% அதிகாரம், 100% வல்லமை அவன் மேல் நமக்கு சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. அதை நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. என்னைக்கு நீங்க வாயை திறந்து பேசுறீங்களோ அதுதான் அவன் கேட்க முடியும். அவன் ஆழ்த்தத்துவம் உள்ளவன், அவன் கேட்க முடியும், பார்க்க முடியும். அப்போ எப்ப நம்ம வாயை திறந்து பயமா இருக்குன்னு சொன்னாதான் பயத்தை தெரியும். நான் வியாதியா இருக்கிறேன், எனக்கு தலைவலி, அப்பதான் அவனுக்கு தெரியும். அதுவரை வாயை திறந்து சொல்லும் வரை அவனுக்கு தெரியாது. அவன் நம் மனதை அவன் படிக்க முடியாது. He cannot read our mind. ஆண்டவர் மனதின் சிந்தனையை அறிந்து வேதத்துல பாக்குறோமே, சுவிசேஷத்துல, அத மாதிரி அவனால முடியாது. அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனா நமக்கு அந்த திறனை கொடுக்கிறாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9ல இருந்து அப்படியே வாசிட்டு போங்க. தேவ ஆவியினாலே ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிய முடியும். அதுதான் ஆவியின் வரங்கள் என்று சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்க. அப்போ பாருங்க, இஸ் he equal to us? Is he a match for us? அது உலக பார்வையில எப்படின்னா, கோலியாத்துக்கு அகேன்ஸ்டா தாவீது போறான்ல, சின்ன பையன். அது கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. என் மனசுல அது வந்து நினைச்சேன், நம்ம தான் பெரிய கோலியாத்தும், அவன் சின்ன பையனா நமக்கு ஏத்தாப்புல. அது கூட கிடையாது. அவன் சின்ன தூசி. வேதம் சொல்லுவதெல்லாம் அவன் தூசி. அவன் தூசி. ஏசாயா தீர்க்கதரிசி, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு தானே, அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை படிக்க படிக்க. அதனால இப்ப திடீர்னு அவன் யாருன்னு சொல்லும்போது அதை நான் இன்னொரு தடவை படிச்சிடலான்னு கூட யோசிக்கிறேன். சத்துரு, உங்களோட போராடுகிற சத்துரு யார், யாரோட யுத்தம் பண்ணுகிறோம், யாருகிட்ட நம்ம யுத்தம் பண்றோம், அதை தெளிவா நம்ம இருதயத்துல ஒரு படமாக உருவாக்க வேண்டும். அங்க ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க 2ஆம் வசனத்துல பி பகுதியிலிருந்து வாசிக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சிறையாக்கினவர்களை சிறையாக்கி நம்ம கொடுத்து சொல்றாரு, தங்களை ஒடுக்கினரை ஆளுவார்கள். நம்முடைய அழைப்பு என்னங்க? எதற்கு இந்த ஆளுகை அதிகாரம் தந்தார்? சிறையாக்கினவனை சிறையாக்க வேண்டும், ஒடுக்கினவனை ஆளுகை செய்ய வேண்டும். நீ தூரமாவா என்றார். அதோட விட்டுறக்கூடாதுங்க. என்கிட்ட அது வர முடியாது. ஆனா அவனை எங்கெங்கெல்லாம் போயோ, யாரெல்லாம் ஒடுக்குறானோ அங்க போய் அவனை பிடிச்சு நான் ஒடுக்குவேன். தட் இஸ் மை காலிங் என்ற எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். ஒடுக்கினவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். அதை விட ஒடுக்கின அந்த 4ஆவதுல பாருங்க என்ன பாட்டு பாடுவாங்களாம். அவன் மேல் சொல்லுகிற பாடல் என்ன? ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. இது திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவன் காது கேட்கட்டும். அவன் ரோசம் கெட்டவன் தான், மானம் கெட்டவன் தான். திரும்ப திரும்ப எவனை விழுங்கலாம்? எவனுக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்ல, வெளிப்பாட்டு அறிவு இல்ல, அவனை விழுங்கிடலாம் அப்படின்னு வரான். எப்படி? தாம் பொய்யினால விழுங்கினாலும் பொய்யை தூக்கிக்கிட்டு வரான். தினமும் அவனுடைய வேலை பொய்யை எடுத்துக்கிட்டு எவனை விழுங்கலான்னு அலையிறான். அவனை இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவனை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்று. அவன் அதிகாரம், அவனுடைய ஆளுக, அவனுடைய சிங்காசனம் ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து அங்க ராஜா, பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்வதை பார்க்கிறோம். அலிகாரிக்கல் அது சத்துருவை பற்றி சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதே அதிகாரத்துல பாருங்க, 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி யாருங்க?
லூசிபர் விழுந்து போன தேவதூதன். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அவன் என்ன சொன்னானா? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் எல்லாரும் என்ன ஆராதிப்பாங்க, அங்க வீற்றிருப்பேன்னா. அங்கிருந்து அவன் அகல தள்ளப்பட்டான். அவனுடைய எண்டி என்னவா? அதுக்கு முன்னால 11 வசனம் பாருங்க. புழுக்களே உன் படுக்கை. அவனை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, புழுக்களே உன் படுக்கை, பூச்சியே உன் போர்வை. ஐயோ பாவம், அப்படிதானே? ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போனானே. ஒடுக்கினவன் ஒடுக்கப்பட்டான், பொன்னகரி ஒளிந்து. அவனை பார்த்து சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, புழுக்க தாண்டா உனக்கு கட்டிலு, அப்படிதானே? பூச்சி தாண்டா உனக்கு போர்வை. பூச்சியா போர்வை போட்டா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். புழுக்களை அவனுக்கு பெட்டா கொடுத்தா அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யார் உங்கள் எதிரி? எதிரி இருக்கிற கேவலத்தை பாருங்க. வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்க. இதேதான் எசேக்கியேல் 28 அவனை குறித்து சொல்வதை நம்ம பார்க்கலாம். அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு இப்போ அவன் ஒளிந்து போனவன். நம்ம சத்துருவை யார் என்று அறிந்தோமானால் இந்த யுத்தத்துல உறுதியாக அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த யுத்தத்துல நம்ம போராடினா சொல்றாரு, போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார், ஆனா தரித்து நிற்க சொல்லுகிறார். அதுதான் திரும்ப திரும்ப 3 தடவை 4 தடவை வரதை பார்க்கலாம். அப்போ நம்ம இங்க செய்ய வேண்டியதெல்லாம் சத்தியத்தில் உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். வேற ஒண்ணுமே. ஏன்? அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன், அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. இஸ் நத்திங் பட் a zero. அது மனதில் ஆழமாக இருக்கணும். அவன் என்னோட எதிர்த்து நிற்க எனக்கும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா இஸ் நாட் a equal match at all. நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன், அவன் தூசியா இருக்கான். அவன் தூசியா இருக்கான், காலின் கீழே தூசி. சங்கீதக்காரன் சொல்றான் சங்கீத 18ல, சத்துருவின் பிடரிய என் காலின் கீழே கொடுத்து அவர்களை எனக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லுகிறான். அப்போ ரொம்ப கிளியரா தெரியுது அவன் எங்கதான் இருக்கான், காலின் கீழே தான் இருக்கான். ஆனா நம்முடைய பார்வையை அவன் மாற்ற பார்க்கிறான். எப்படி? நான் என்னமோ பெரிய வல்லமையோடு இருக்கிற மாதிரி. அங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவன் சொல்றான், பொன்னகரி ஒளிந்து போனானே, ஒடுக்கினவன் ஒடுக்கப்பட்டானே. அவனுடைய படுக்கை என்னவா? புழு. அவனுடைய போர்வை என்னவா? பூச்சி. அகால பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனவன் அவன். அப்ப பாருங்க அவனுடைய நிலைமைய பாருங்க. அவனா எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனா எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரான்? எப்படி வரான்? பொய்ய உங்களை நம்ப வைக்கிறதுனால. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல பிசாசுன்னா பயப்படுற கிறிஸ்தவர்கள் தான் ஜாஸ்தி. ஏன்? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. வேதம் என்ன சொல்லுதுன்னு வேதத்துல அவனை பத்தி பாருங்க. அவன் பொல்லாங்கன் தான், அவன் திருடன் தான். ஏன்? அவன் நியாயமானபடி எதுவுமே அவன் திருடிதான் காரியத்தை நடப்பிக்கணும். திருடுறதுக்கு தான் பொய்ய வச்சிருக்கான் அவன். பொய்க்கு பிதா, பொல்லாங்கன், சோதனைக்காரன், இப்படிதானே? அவன் மோசம் போக்குகிறவன். அவன் பேரெல்லாம் பாருங்க. எதுவுமே அவனுக்கு ஸ்ட்ரைட் கிடையாது, எல்லாம் இன்டைரக்ட் தான். அப்போ அவன் இந்த பொய் தந்திரத்தினாலதான் அவன் காலத்தை ஓட்டுறான். நம்முடைய எதிராளி நாம் யார் என்று அறிந்தோமானால் நம்முடைய ஆளுகை, நம்முடைய வெற்றி, நாம் மேற்கொள்ளுவது எந்தவித சந்தேகமும் இருதயத்தில் இருக்காது. நாம் ஆள பிறந்தவர்கள். அததான் அங்க ரோமர் 5:17 என்ன சொல்றாரு? மை டெஸ்டினி இஸ் டு ரூல் அண்ட் ரெயின் இன் திஸ் இயர். அப்படிதான் சொல்றாரு. ஏன்? கிருபையின் பரிபூரணத்தையும்
நீதி நீவாயும் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை பெற்று ஆளுகை. அப்போ இப்போ ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த குற்ற மனப்பான்மையை கொடுத்துட்டா அவன் ஆளுகை செய்வான். ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட வேண்டுமானால் எப்பொழுது இந்த கான்சியஸ்னஸோட இருக்கணும். என்ன? ஐ அம் ரைச்சியஸ், ஐ அம் ரைச்சியஸ். நான் விசுவாசத்தினாலே நீதிமான். நான் போன வாரம் கூட சொன்னேன். நீதிமானுடைய பெனிஃபிட்ஸ் வேதத்திலிருந்து எடுத்து பாருங்க. எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அவர் சொல்றார். ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்க. அது எல்லாமே விசுவாசத்தினால் வருகிற நீதிதான். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? கிறிஸ்துவை தவிர கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாகவில்லை. அப்போ விசுவாசத்தினால் வருகிற நீதியை தான் வேதம் முழுவதுமாய் சொல்லப்பட்டுள்ளது. அது புதிய உடன்படிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ரோமருக்கு எழுதும் பொழுது பவுலடிகளார் அதை ரோமன் நிருபம் முழுவதுமாக இந்த ஒரு சத்தியத்தை திணிப்பதற்கு, மேபி நீங்க 12ல இருந்து பிராக்டிக்கல் லிவிங் போறாரு, அதுவரை இதை குறித்து தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இது ஏன் ஆதி கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல? அப்போ இந்த சத்தியத்தை அறியலனா நம்மள முட்டாளாக்கிடுவோம். He will fool us if you do not know what is the truth. சத்தியத்தை அறியலனா நம்மள முட்டாளாக்கிடுவோம். அப்படிதான் கலாத்திய கிறிஸ்தவர்கள் ஆக்கிட்டான். கலாத்திய கிறிஸ்தவர்களை பார்த்து பவுலடிகளார் அங்க ஆவியானவர் மூலமாக சொல்லுகிறத பார்க்கலாம். கலாத்தியர் 3ல நீங்கள் இத்தனை புத்தியினர்களா, முட்டாள்களா, நீங்க எப்படா ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படா தேவ பிள்ளைகளா மாறினீங்க, திடீர்னு கிரியைக்கு போயிட்டீங்களே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு. அந்த கலாத்திய நிருபம் ஃபுல்லாவே இந்த நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்று அவர்களை திசை திருப்பினாலதான் ஆரம்பத்திலே ஸ்ட்ராங்காடியா சபிக்கப்பட்டவன்றார். ஏன்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போயிட்டா பிசாசு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்துருவான்னு அவனுக்கு தெரியும். நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் ஒரு காலம் நிறைவேற்றல. அதனாலதான் அங்க கலாத்தியர் 3:10-11 அந்த வசனத்தை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டவர்கள். நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பவர்கள் சாபத்துக்கு உட்பட்டவர்கள். அதனாலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா இங்க முட்டாள்கள் என்று சொல்றாரு. ஏன்? யார் உங்கள் கண்களை குருடாயம்? Who has bewitched you? யார் உங்களுக்கு மாயம் பண்ணா? யார் உங்க கண்ணை குருடாக்கனா? இது அவரால் உண்டான உபதேசம் அல்ல. கிருபையும் கிரியையும் சேர்றது தேவனால் உண்டான உபதேசம் அல்ல. அப்பேற்பட்டவன், அப்படி உபதேசிக்கிறவன் தரிப்பண்டு போனால், எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்க, நலமாயிருக்கும். அப்படி ஒரு சுவிசேஷம் இருந்து எவனா சொன்னானா அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு, கலாத்தியர் 3:1 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முட்டாள்கள் என்றே சொல்லுகிறார். யார் அவனை முட்டாளாக்கனா? பிசாசு. யார் மூலமா ஆக்கனா? யூத கிறிஸ்தவர்களால. மறுபடியும் பிறந்த யூத கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க கட்டாயமா நியாயப்பிரமாணத்தை நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க இப்ப பூரண அடைஞ்சு பரலோகம் போகணும்னா கட்டாயமா நியாயப்பிரமாணத்தை 100% நீங்க கீழ்ப்படினாங்க. அதை கேட்டு அவங்க உளுந்து 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 அதை முயற்சித்து முயற்சித்து தோல்விட்டு இருக்கும் பொழுது அதை கேள்விப்பட்ட பவுல் வந்து என்ன சொல்றாரு பாருங்க 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, முட்டாளாக்கப்பட்ட கலாத்தியரே. இவங்க யாருங்க? மறுபடியும் பிறந்தவங்க. தேவ ஞானம், தேவ அறிவு, தேவ உணர்வு, புத்தி உள்ளவர்கள். ஏன்? அந்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்ன ஆவியானவர்? ஞானத்தின் ஆவியானவர், புத்தியின் ஆவியானவர். அப்படித்தானே இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்ல உணர்வின் ஆவியானவர் போடும். ஆலோசனையின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர், பலத்தை அளிக்கிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயத்தை கொடுக்கிற ஆவியானவர் என் மேல. அந்த ஆவியானவர் மேல இருக்கிறாங்க. அதை அவங்க உபயோகப்படுத்தாம இருளுக்கு போயிட்டாங்க. பிசாசு பொய்ய நம்பி தவறான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு. அதனால்தான் ஆரம்பிக்கும் போதே புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? பிசாசு. இதுதான் போராட்டம். தவறான உபதேசம் அப்படியே பிசாசு அப்படியே நம்ம
உலகத்துல சித்தரிச்சு காமல அப்படியே தலையில முள்ளு கில்லு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வந்து நிக்கிறவன் இல்ல. ரொம்ப சப்டைல சர்ச்சில் வருவான், பாஸ்டர் மூலமா வருவான், ஊழியக்காரர் மூலமா வருவான், குடும்பத்தில் உள்ளவங்க மூலமா வருவான், யார் மூலமும் வருவான். ஏன்னா அவனுக்கு சரீரம் இல்ல. யார்கிட்டயா போய் அவங்க மூலமா பேச வச்சு உங்களை என்ன பண்ணுவான்? மயக்கினான் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? முட்டாளாக்கப்பட்டார்கள். He made them a fool. The Galatian Christians were made fool by Satan. அததான் இங்க சொல்றாரு. உங்களை பிசாசு மயக்கி முட்டாளாக்கிட்டானே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாரே. இதுதான் வரிசையா கேட்கிறார். எப்படா ஒன்னொன்னு நடந்துச்சு? எப்படி ஆவியை பெற்றீர்கள்? ஆவியில ஆரம்பம் பண்ணி இப்போ கிரியையினால நீங்க அதை பரிபூர்ணப்படுத்த பாக்குறீங்களா? எப்படி ஆவியானவர் உங்களில் அற்புதம் செய்யறாரு? எல்லாமே விசுவாசம் 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 முழுசு அங்க சொல்லுத பாக்குறோம். அப்ப பாருங்க, அவங்க விசுவாசத்தினால நீதிமான் என்று விசுவாசியது அப்படினால்தான் அங்க முழுக்க 4:5 படிச்சு பாருங்க. தெளிவா அதைதான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போவதை பார்க்கலாம். பிசாசு நம்மை முட்டாளாக்க பார்க்கிறான். ஏன்? அவன் பொய்யை நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் முட்டாள் தான். ஏன்? ஏற்கனவே ஜெயித்தவன் இனி ஜெயிக்க போவதற்காக போராடினா அவனை என்னன்னு தான் சொல்ல முடியும். முட்டாள் தான். இது எப்படி அவங்க முட்டாள் ஆனாங்க? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவங்கள் கண்களை அந்த பகுதியிலே குருடாக்கினான். அவன் வேற வார்த்தையே இல்லை. அவங்களை இருளிலே வைத்து விட்டான். அவன் இருளில தானே கிரியை செய்ய முடியும். அறியாமையிலே வைத்து விட்டான். வேதத்தின் சத்தியங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதுதான் காரணம். எதுக்கோ அவங்களுக்கு நேரம் இருக்கு. இதுதான் பிரதானம், இதுதான் எனக்கு சொந்தமானதுன்னு இதை பற்றி கொள்ளவில்லை. அதுதான் அங்க வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். அந்நிய காரியமாக எண்ணினார்கள். It's strange. It is not for us. It's for somebody else என்று. ஆனா இந்த வேதத்தின் மகத்துவங்களை புரிந்தவன முட்டாளாக்கவே முடியாது. இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் சத்தியம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இந்த ஒரு சத்தியத்தை, அதனாலதான் பவுலடிகளார் ரோமர் 1:16 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தம். இங்க வந்து சுவிசேஷ சத்தியம்ன்றாரு கலாத்தியர் 3:1 அப்படிதானே? அந்த சுவிசேஷத்தின் சத்தியம் என்னவா? விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலன். அதேதான் மாத்தி போடுங்க. பிசாசின் பொய்யை நம்புபவர்களுக்கு, விசுவாசிப்பவர்களுக்கு அதை செய்வதற்கு அது பவராக அங்க இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிசாசு என்ன வஞ்சித்து வச்சிருந்தான். நான் பழைய அனுபவத்தை சொல்றேன். 92ஆம் வருஷத்துல எனக்கு பைல்ஸ் வந்து இருக்கும் பொழுது நான் பைல்ஸ் என்று டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணி கடைசியில சர்ஜரிக்கும் ஒத்துக்கிட்ட சமயம் தான் ஆவியானவர் என் கண்களை திறந்தார். அது வரைக்கும் அந்த பகுதியில நான் எங்கதான் இருந்தேன்? இருளில் இருந்தேன். இருளில் இருந்தபடினால அந்த வியாதியை எனக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? சூழ்நிலை மூலமா என் வாயில அதை பேச வச்சான். என் மனதை பிடிக்காம அந்த வியாதி அவன் கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். எந்த புது சிருஷ்டியும் அவங்க மனதை பிடிக்காம வியாதி, சாபம், குறைவு எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே எப்படியா சூழ்நிலைகள் மூலமாக, ஐம்புணர்வு உணர்வு மூலமாக அந்த மனதை பிடித்துட்டான். என் மனதின் எண்ணம் எல்லாம் ஐம்புலன் உணர்வை சார்ந்து தரிசித்து வாழ்கிறவனாக காணப்படுகிறது தான் நிச்சயம், அதுதான் உறுதின்னு ஒரு அவிசுவாசத்துல வாழுகிற கிறிஸ்தவனாக என்ன வச்சுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை இருளிலே வைத்து விட்டான். வெளிப்பாட்டு அறிவே இல்ல, இருளில இருக்க. சுவிசேஷத்தின் வெளிச்சம் என் கண்ணுக்கு குருடாயிடுச்சு, இருதயத்துல பிரகாசிக்கல. பைல்ஸ் டாக்டர்கிட்ட போறேன், பண்றேன், அழுகுறேன், சொல்றேன், எல்லாம் அதே தான் பண்றேன். ஆண்டவர்கிட்ட பேசும்போது அதே தான் பேசுகிறேன். எதை பேசுகிறேன்? பிசாசு சொல்ற பொய்ய ஆண்டவர்கிட்டையும் சொல்றேன். ஆண்டவரே, என் பைல்ஸ் இருக்கு, என்ன குணமாக்குங்க.
எனக்கு பைல்ஸ் இருக்கு. என்னங்க இது? சுத்த பொய். எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். அவர் தழும்புகளால் குணமானீர்கள், நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் குணமாக்கினதை இருக்கிறதாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறது. ஏன்? அவர் ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்லுகிறபடியால் நான் உணராவிட்டாலும் இருக்கிறதாக அழைக்க சொல்லுகிறார். ஆனா சத்தியத்தை பேசுறது இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறது. நான் எதை பேசிக் கொண்டிருக்கேன்? பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறேன். காணப்படுகிறது தான் நிச்சயம் என்று காணப்படுகிறதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில தான் நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஆண்டவர் என் கண்களை திறந்தார். நான் வீட்டுல வந்து இந்த பக்கத்து வீட்டு வாலிபனுக்கு ஜெபித்து அவனுக்கு சுகமான பிறகு வீட்டுல வந்து ஆண்டவரோட போராடுறேன். என்ன போராடுறேன்? இதுதான், இந்த போராட்டம் தான். எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு பைல்ஸ் இருக்கு, நீங்க குணமாக்குங்க. இது என்ன? முட்டாள். பிசாசு என்ன முட்டாள் ஆக்கிட்டான். அவர் ஏற்கனவே சுகமாக்கிட்டாரு, இனி சுகமாக்குங்க. நான் அவரோடு போராடுறேன். 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிச்சிருப்பேன் அந்த நாள்ல. திடீர்னு ஆவியானவர் என்ன நினைப்பூட்டுகிறார். நீ என்ன சொன்ன அந்த பையனுக்கு? எப்படி அவன் சுகம் பெற்றான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த வியாதியை சிலுவையில் சுமந்து விட்டார். இப்ப நீ என்ன சொல்ற? என்ன குணமாக்கலன்னா உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே, என்ன சுகமாக்குங்கன்ற. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இல்லையா? அப்பதான் அந்த வெளிச்சம். அதுவரை இருள். 2000 வருடங்களுக்கு முன்னால சுகமாக்கினார் அந்த வாலிபனுக்கு சொல்லும் பொழுது என் மூளை அறிவு அந்த படித்ததிலிருந்து சொல்லுகிறேன். இப்போ ஆவியானவர் எனக்கு அதிலே ஒரு வெளிச்சத்தை தருகிறார். இருளில் இருக்க வரைக்கும் தான் அவன் என்ன பைல்ஸ்ல வச்சு என்ன வேடிக்கை பார்த்தான். இப்போ அவனை வேடிக்கை பொருளாக்கிட்டார்ன்றதை காணத்தக்கதாக என் கண்ணை திறக்கிறாரு ஆவியானவர் வேதவசனத்தின் மூலமாக. அப்போ இருதயத்திலே ஒரு உறுதி, அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் வரும்போது உறுதி, நான் சுகமானேன். ஆண்டவரை நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஏன் நீ படுத்திருக்கன்னாரு. எழும்பி வேலைக்கு போய் சுகமான பிறகு கிரியையில விசுவாசத்தை காண்பிக்கணும்னு போனேன். அந்த வாரம் பாருங்க, 1 வாரம் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே என் பாடியில இருந்தது. ஆனா இந்த அறிக்கையில் உறுதியா இருந்தேன். ஏன்? என் இருதயத்துல ஒரு உறுதி வந்துருச்சு, ஒரு நிச்சயம் வந்துருச்சு, ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. அவுட்ரீச்சுக்கு போய் பாஸ்டரோட கிராம ஊழியத்துக்கு போகும்பொழுது அவுட்ரீச் முடிச்சு என்ன சாட்சி சொல்ல சொல்றாரு. அவர் பிரசங்கத்துக்கு முன்பாக என் சாட்சியில இதையும் சொல்றேன். அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினார். கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் பைல்ஸ்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமையில இப்படி பண்ணிட்டாரு, ஆபரேஷனை கேன்சல் பண்ணு எல்லாம் சொல்லும் பொழுது என்னாச்சு? அவன் பொய்ய எக்ஸ்போஸ் பண்ண இதுவரைக்கும் என்னை முட்டாளாக்கி கொண்டிருந்தான் இருளில் வைத்து. இப்பொழுது சத்தியத்தை ஓங்கி சொல்லுகிறேன். என் ஐம்புலன் உணர்வை சார்ந்து கொள்ளவே இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறது போல் சொல்லுவதுதான் விசுவாசம். ஏன்? அது தேவன் சொல்லுகிறார். தேவன் பொய் சொல்ல முடியாது. இல்லாததை இருக்கிறது போய் சொன்னா பொய்ன்னு சொல்லி கார்னல் மைண்ட், உலக மனம் சொல்லும். இது இல்லாததை இருக்கிறதா சொல்றது தேவன். தேவன் சொல்லுகிறார் நீ குணமானாய். ஆனா என் ஐம்புலன் உணர்வு சொல்லுது இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்? தேவன் சொல்லுகிறத இல்லாதது ஐம்புலனோடு இல்லைன்னு சொல்லுது, அதை இருக்கிறதாக நான் சுகமானேன் என்று தைரியமாக சொன்ன. அப்ப என்னாச்சு? அவன் போய் டோட்டலா வெளியரங்கமாக்கப்பட்டது, வெளிச்சம் வந்தது, இருள் நீங்கினது. அப்ப என்னாச்சு? அவனுடைய வல்லமை முழுவதுமாய் உடைக்கப்பட்டது. அவன் எதுவரைக்கும் என் சரீரத்தில், அதுக்கப்புறம் எனக்கு அது வரவே இல்லை, அந்த சிம்டம்ஸ் இல்லவே இல்லை. எது வரைக்கும் அவன் பொய்யை நான் எக்ஸ்போஸ் பண்ணுகிற வரைக்கும். அவன் பொய்ய பகிங்கரமா எல்லாருக்கும் முன்பாக ஸ்டேஜில் ஏறி கூட்டத்துல நான் சொல்லும் பொழுது அவன் என்ன ஓடியே போயிட்டான். ஏன்? இங்க வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தா இருள் இருக்க முடியுமா?
இங்க வெளிப்பாடு வந்துருச்சு, வெளிப்பாட்டு அறிவு வந்துருச்சு. இந்த வெளிப்பாட்டு அறிவு இல்லாம, வெளிச்சம் இல்லாம யுத்தம் பண்றவனை தான் அவன் முட்டாளாக்குவான். அவனை தான் அவன் விழுங்குவான். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சத்துருவுக்கு ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் கிடையாது. அவனுக்கு எல்லாமே 0, 0 தான். ஆனா அவன் தந்திரம் ஒண்ணுதான். இந்த போராட்டத்தில் நம்ம செய்யறதும் இந்த தந்திரத்தோடு எதிர்த்து நிற்பது மாத்திரம்தான். எதுல எதிர்த்து நிக்கிறோம்? ஏற்கனவே சுகமானவன், ஏற்கனவே ஜெயம் பெற்றவன், ஏற்கனவே வெற்றி பெற்றவன், ஏற்கனவே மேற்கொண்டவன், அதுல உறுதியா நிற்கத்தான் நம்ம சொல்றாரு. அததான் அங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். எதிர்த்து நிற்க சொல்லுகிறார், எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். நிக்கிறது எதுல நிக்கணுமா? சத்தியத்தில் நிற்க வேண்டும், சத்தியத்தில் நிற்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும்? அந்த இருள் உடைக்கப்படும். சத்தியம்தான் வெளிச்சம், வேத வசனம் தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வல்லமை உடைக்கப்படும். பிசாசின் வல்லமை நம்ம என்ன சொல்றோம்? இருளின் வல்லமை, அறியாமையின் வல்லமை, the power of ignorance, the power of darkness. அவன் அதுலதான் கிரியை செய்வான். அவன் ignorance and darknessல தான் கிரியை செய்ய முடியும். அறியாமையும் இருளும் இருக்கிற இடத்துல அவன் கிரியை செய்வான். அங்க வெளிச்சம் வந்துருச்சுன்னா, அங்க வெளிப்பாட்டு அறிவு வந்துருச்சுன்னா அவன் ஓடத்தான் செய்யணும். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா வெளிச்சமும் வெளிப்பாட்டு அறிவு. இது எப்படி வரும்? தியானிப்பதால் மாத்திரம் வரும். வேதவசனத்தை படிப்பதால் அல்ல, வேதவசனத்தை தியானிக்க வேண்டும். தியானத்திற்கும் கற்பனைக்கும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க கிரேக்க பதத்துல. என்ன பதம்? அப்போ தியானம் என்பது கற்பனை செய்து பார்ப்பது. இப்ப என்ன கற்பனை செய்து பார்க்கணும்? பிசாசு யாருன்னு வேதவசனம் சொல்லுது. அவனுடைய கேடான நிலைமை பாருங்க. ஒடுக்கப்பட்டவன், ஒளிந்து போனவன், அழிந்து போனவன், தாள தள்ளுண்டு போனவன். அவன் படுக்கை என்ன, அவன் போர்வை என்ன, அவனுடைய பரிதாபமான நிலைமை என்ன? அவனுக்கு 0 அதிகாரம், 0 வல்லமை. அவன் சைபர். எல்லாரும் சிரிக்கத்தக்கதாக அவனை என்ன பண்ணிட்டாரு? ஒன்றுமில்லாத வெளியரங்க கோலமாத்தினார். ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, மேட் ஹிம் எ லாஃபிங் ஸ்டாக். சிரிக்கத்தக்கதா. இங்க அங்கதான் 14ஆம் அப்படிதான். இவ்வளவு நாள் இப்படிலாம் சொன்னியடா, இப்ப பாடுறா உன் நிலைமைய, உன் படுக்கைய பாடுறா, உன் போர்வைய பாடுறா. எல்லாரும் அவனை பார்த்து கேலி பண்ணத்தக்கதான இடத்துல இருக்கான். இத நீங்க இமேஜின் பண்ணணும். எப்ப வாயில சொல்லும் போதுதானே படம் பிடிக்க முடியும். இருதயத்துல நம்ம எதிரியை குறித்த சரியான படம், வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அந்த படம் இருதயத்தில் இருக்கணும். இந்த தவறான படத்தெல்லாம் எடுத்து போடுங்க, திருப்பி அவன் அடிச்சிடுவான். அவன் ஏதோ அவனுக்கு இருக்க மாதிரி ஒன்றும் சேதப்படுத்தானிய, அவனுக்கு இருந்தா தானே சேதப்படுத்த முடியும். அப்ப எல்லாமே எதை சார்ந்தா இருக்கு? அவனுக்கு ஒரு வல்லமையும் அதிகாரம் வேணும்னா நாம் கொடுத்தாதான். நாம எப்ப கொடுக்கிறோம்? அவன் பொய்யை ஏற்றுக்கொள்ளும் போது, அவன் பொய்யை பேசும்போது. அப்போ எல்லாமே நம்ம வேதத்துல படம் பிடித்து பார்க்க வேண்டும். அதுதான் தியானம். அந்த படம் இருதயத்துல வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த பிசாசுன்னா சிரிப்பு தான் வரும். அதுதானே? சிரிக்க அவன் பண்ற காரியத்தை பார்த்து, ஐயோ இப்படி பண்ணிட்டான் பிரதர், அப்படி செய்யறான் பிரதர், இங்க பிரச்சனை பிரதர். இல்ல, சிரிக்கதான் செய்வீங்க. ஏன்? டேய், உன்னை எனக்கு தெரியாதாடா, உன்னை எனக்கு தெரியாதாடா, நீ ஒண்ணுமே இல்லாதவன், நீ கையால் ஆகாதவன், யூ ஆர் அ சைபர். அவனை சிரிப்புக்கு வச்சிட்டாரு. அப்படிதானே? ஆண்டவர் அவனை பார்த்து நகைப்பார்னா அவரோடு இருக்கிற நாமும் அவனை பார்த்து நகைப்போம். அந்த இடத்துல வச்சுட்டாரு. He made him a laughing stock. எல்லாரும் பார்த்து கேலி பண்ற இடத்துல அவனை வச்சுட்டாரு, சிரிக்கிற இடத்துல வச்சுட்டாரு. உங்க இருதயத்தின் படத்தை மாற்றுங்க. உங்க சத்துரு உங்களுக்கு ஈக்குவலே கிடையாது. Nowhere he is not equal with God நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? Nowhere he is equal with you and me.
நமக்கு எந்த விதத்திலும் அவன் ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னாங்க. ஒரு தூசி. நாம யாரு? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள பெரியவர்கள். அவன் நமக்கு முன்பாக ஒரு தூசி. அவனை பெருசுபடுத்தாதீங்க. அவனை தூசியா பாருங்க. ஏன் வேதம் என்ன சொல்லுதோ அவ்வாறாக அவனை பாருங்க. தோற்கடிக்கப்பட்டவனாக. அவன் ஒரே பொய்ய ஒன்ன வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டுறான். வேதம் சொல்லுகிறபடி உங்கள் சத்துருவை பாருங்கள். ஆளுகை என்பது உங்களுக்கு சுலபமாகும். வேதத்தில் நம்மை பார்ப்பது போல வேதத்தில் சத்ருவை பார்க்க வேண்டும். அப்பதான் இந்த ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்ய முடியும். இது காணக்கூடாத மண்டலம். அவன் அந்த காணக்கூடாத மண்டலத்துல தான் கிரியை செய்யறான். ஆனா அவனை நான் காண முடியலன்னு நினைக்காதீங்க. பைபிளை திறந்து பாருங்க. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு. அதுக்குதான் நமக்கு பைபிள். அப்ப பைபிளை படிக்கல, தியானம் பண்ணலனா என்ன பிரயோஜனம் இருக்கும்? யோசித்து பாருங்க. அந்நிய காரியமா நினைக்கிறீங்க. உலகம் யாராரோ என்னென்ன அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனதுக்குள்ள வச்சுக்கொள்றீங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏசாயா சொல்றான், எய்த்தின் செய்தியையும் தீருவின் செய்தியை நீ கேட்டினா உனக்கு வியாதி தானடா இருக்குன்றான். நீ கேட்க வேண்டியது என்ன? நீ தியானிக்க வேண்டியது என்ன? நீ பார்க்க வேண்டியது என்ன? நல்ல செய்தி. வேதம் தாங்க நல்ல செய்தி. காஸ்பல் காஸ்பல் ட்ரூத், சுவிசேஷ சத்தியம். இதுதான் நம்ம கேட்க வேண்டியது, பார்க்க வேண்டியது. உலகத்துல சொல்ற காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு, சபை பாரம்பரியத்துல சொல்ற காரியத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு, சத்துருவை பற்றி அறியாது இருந்தா அவன் பொய்யினால உங்களை விழுங்கிடுவான். அவன் பொய்ய சொல்லுவான். வியாதி ஆண்டவர் தான் கொடுத்தாரு. உங்களுக்கு இப்படி இருக்கிறது காரணம் அது ஆண்டவருடைய சித்தம். பொய், சுத்த பொய். ஆண்டவர் நம்ம அவ்வாறு இருக்க தேவ சித்தம் அல்ல. பொய் சொல்லுவான். இது ஆண்டவர் தான் கொடுத்தானா ஆண்டவர் மேலே அது கொடுக்கிறவன் அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறவன். ஆனா ஆண்டவர் மேல தூக்கி பழிய போடுவான். அதையும் விசுவாசி ஏற்றுக்கொள்ளுவான். ஏன்? தேவனை குறித்த அறிவில்லை, வேதத்தை குறித்த அறிவில்லை. ஒரே காரணம். அப்ப ஏன் அறிவில்லை? தியானிக்கல. மூளையில இருந்து பிரயோஜனப்படாது. இருதயத்துல படம்னா இருதயத்துல வெளிப்பாடு, வெளிச்சம் வரணும். அதற்குத்தான் தியானம் 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 தியானம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மட்டரிங், அப்படிதானே? மட்டரிங், பாண்டரிங், இமேஜினிங். இது கட்டாயம் வேணும். வாயில பேசணும், மனதுல திரும்ப திரும்ப அதையே நினைக்கணும், ஓட்டணும். இருதயத்துல படமாக கற்பனை பண்ணி பார்க்கணும். வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய யுத்தம் என்ன? இந்த யுத்தத்துல ஏற்கனவே ஜெயம் வந்துடுச்சு. இத பார்க்கணும். ஏற்கனவே சூழ்நிலையில தோல்வியா தெரியும். ஆனா அதை பார்க்காதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுது அதை பாருங்க. ஏற்கனவே ஜெயித்தவர்கள். பிரச்சனை போட்டு அமுக்குதுங்க. பிரச்சனையை ஏற்கனவே ஜெயித்தவன். அந்த பிரச்சனை என் காலு கீழே தூசி. நீ ஏமாத்திரம் ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் தெரியாம போடுவ. இருக்க இடம் ஏன்? நீ ஏற்கனவே அப்படிதான் இருக்க. சும்மா பூச்சி பயம் காட்டுற உன் பொய்யினால. தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனத்தின் ஆதாரத்தில். அப்ப பெரயா பட்டணத்தாரை போல வேதம் இப்படி சொல்லுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும். நான் சொன்னாலும் சரி, சபையில உங்க போதகர் சொன்னாலும் சரி, நீங்க போகிற கூட்டங்களில சொன்னாலும் சரி, நீங்க கேள்விப்பட்ட வேதாம கல்லூரியில சொன்னாலும் சரி, எதை பார்க்கணும்? வேத வசனத்தை, சாட்சி ஆகமத்தை பார்க்க வேண்டும். இந்த சாட்சி ஆகமத்தை பார்க்கலன்னா விடியற்காலத்து வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் இல்லைன்னா அவன் இருளில் கிரியை செய்பவன். அவன் இருள் இல்லாம கிரியை செய்ய முடியாது. விடிய காலத்து வெளிச்சம் இதை பார்க்கும் பொழுது வரும் பொழுது அவனுக்கு இடமே இல்லை. நோ என்ட்ரி ஃபார் சேட்டன் அண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். எப்போ? விடியல் காலத்து வெளிச்சம். இருளான ஸ்தலங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறவங்க என்ன சொல்றாரு? 2 பேதுரு 1:19 அதை உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிக உறுதியான மேன்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இருளான ஸ்தலங்களிலே வெளிச்சம், விடிவெள்ளி
உதிக்கும் வரை. அப்ப என்ன ஆகும்? இருள் போகுது. பிசாசு அங்க இருக்கவே முடியாது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் திஸ் லைட் கம்ஸ், த டார்க்னஸ் ஹாஸ் டு கோ. அப்படின்னா என்ன? பிசாசு போயே ஆகணும். பிசாசின் கிரியை போயே ஆகணும். இருள் இல்லாம அவன் கிரியை செய்ய முடியாது. அவன் இருளுக்குரியவன், இருளில் தான் கிரியை செய்வான். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாட்சி ஆகமத்தை கவனிக்கலன்னா விடிய காலத்து வெளிச்சம் இல்ல. கட்டுக்கதை, ஊர்க்கதையா, பாரம்பரிய கதையை கேட்டுக்கொண்டாந்தா விடிய காலம் வெளிச்சம் இல்ல. வேதத்துல பார்க்கணும். சாட்சி ஆகமத்தை கவனிங்கள். அதுதான் விடியற் காலத்து வெளிச்சம். வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. எல்லாமே வெளிச்சம் தருவது தேவனுடைய வார்த்தை. அப்படிதானே? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம் தருகிறது. அதை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பவனுக்கு வெளிச்சம் இருக்கிறனால எந்த பகுதியில வெளிச்சம் இருக்கோ அங்க இருள் கிரியை செய்ய முடியாது. எந்த பகுதியில வெளிச்சம் இல்லையோ, வெளிப்பாடு இல்லையோ, அவன் பொய்யை வைத்து உங்களை ஏமாற்றி அவன் ஆளுகை செய்வான். அப்போ ஒவ்வொன்றையும் வேதத்துல பார்த்து பார்த்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் வெளிச்சம் பெறுவதுதான் முதலாவதான தேவையா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை பெறும் பொழுது நாம் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க எங்களுடைய இந்த ஆளுகையில எங்களுக்கு விரோதமாக இருக்க சத்துருவை ஆளுகை செய்வதில் வேதம் கூறும் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே சத்தியத்தை அறிந்து தவறான எண்ணங்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் வேதத்தை தியானிப்பவர்களாக எங்கள் சத்துருவை குறித்து வேதத்தின் அடிப்படையில் எங்கள் இருதய படங்களை உருவாக்குவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.